ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பிசிபெலாபாத் வாங்கிபாத் மிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பில் வானல் வச்சுக்கலாம். வானல் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும், அந்த அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா அதை வறுத்துக்கலாம். இந்த நம்ம செய்கிற இந்த மிக்ஸ் நமக்கு பிசிபெலாபாத்துக்கும் இதே மிக்ஸ் தான், அதே மாதிரி வாங்கிபாத்துக்கும் இதே மிக்ஸ் தான். சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம கொஞ்சமாக நான் வெள்ளை எள்ளு தான் சேர்த்துக்கிட்டேன். அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிட்டேன். இப்போது அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு அதையும் சேர்த்து இப்போ ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வதங்கணும். நான் சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே சின்ன சைஸில் ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, சின்ன துண்டு பட்டை இவ்வளோ தான் சேர்த்துக்கிட்டேன். நிறைய சேர்த்துட்டா எனக்கு அது ரொம்ப ஓவராக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃப்ளேவர். அதுக்காக இது கூட நம்ம காஷ்மீரி சில்லி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த காஞ்ச மிளகாயில் கலர் இருக்கும், காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது கூட 3 ஸ்பூன் அளவு நம்ம தனியா சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவு சீரகம் தான் அடுத்து சேர்த்துக்க போகிறோம். சீரகமும் சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்துக்கலாம். இது வறுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஹைலெலாம் வைக்கக்கூடாது, சிம்லேயே வச்சு வறுத்து எடுக்கணும். ஒரு டைம் இதை நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நம்ம எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இது கூட நான் ஒரு 1/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் எடுத்துருக்க அளவுக்கு 1/4 கப் போதும். இதே நம்ம நிறைய செஞ்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது தேங்காய் நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிட்டோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதை தான் சேர்த்து நம்ம அப்படியே நல்லா ஃபேனில் ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நான் மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன்னா அடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஒரு பொடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வறுக்கும் பொழுதே வீட்டில் நல்ல கமகமான்னு வாசனை வரும். இப்போது இந்த மிக்ஸ் நல்லா ஆறிடுச்சு. இதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் கலருக்காக. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, வேண்டானா விட்டுடுங்க. சூப்பராக நம்மளோட பிசிபெலாபாத் வாங்கிபாத் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம வாங்கிபாத் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது ரெடி பண்ணிக்கிட்டால் அது செய்கிறது ரொம்ப ஈஸி. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ இந்த வீடியோவை போட்டிருக்கேன்.